இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி. பாருங்கள், 2 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நறுக்கின 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி புதினா மல்லி நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். எப்பயுமே நான் அரைச்சி தான் நான் சேர்ப்பேன், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடையில் வாங்கி இஞ்சி பூண்டு போட மாட்டேன், நீங்கள் இப்படியே பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா, சக்தி பிரியாணி மசாலா தான் நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணுங்கள், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் மசாலா இருக்குது, அப்புறம் கரம் மசாலா, நெக்ஸ்ட் வந்து மிளகாய் தூள் இருக்குது, கோல் கரம் மசாலா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போது எண்ணெய் ஊற்றி குக்கரை வந்து நம்ம பற்ற வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். அடுத்து 1 ஸ்பூன் நெய் போடுறேன்னா, எனக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக இருந்தால் போதும்னு சொல்லி நான் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கோல் கரம் மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா அது பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கு போட்டு போகிறோம். எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், ஆனியன், ஆனியனை இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆனியன் நல்லா வதங்கணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வதங்கிருச்சு ஆனியன். இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்தளவு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கிளறிவிட்டு நல்லா தக்காளி நமக்கு ஜூஸியாக வரணும். அப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம். எனக்கு வந்து சிக்கனில் பிரியாணியில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக இருந்தால் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஸோ நான் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சைட்லலாம் என்ன ஆகிடும்னா குடிச்சிக்கும். அதனால் எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம்னா கிளறி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே ஆட் பண்ணோடனே நம்ம கிளறி விடணும். பச்சை ஸ்மெல் போயிடும். நல்லா இஞ்சி பூண்டும் சேர்ந்து வணங்கிடும். வதங்கினோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நான் சக்தி பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட போகிறேன். 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோல் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவை, ஸோ நான் ஆச்சி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு நல்லா அது குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம தயிர் போட்டுக்க போகிறோம். ஏன்னா தயிர் போட்டால் கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமாகும். அதனால ஏன்னா பிரியாணிக்கும் கிரேவி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ நான் 1 டீஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் லெக் பீஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணோடனே ஒரு 1.5 நிமிஷம் அப்படியே இடத்துல வைக்கிறோம். அப்போ தான் கோல் மசாலாவும் நம்ம அந்த ஸ்பைசஸும் சிக்கனுக்குள்ளே இறங்கும். சாப்பிடும்போது நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுடலாம்.
அப்படியே விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிக்கும். ஸோ கிளறணும். ஆனால் சிக்கனும் உடஞ்சிடக்கூடாது. பார்த்து மெதுவாக சிக்கனை இப்படி எடுத்து இப்படி போடணும், இல்லைன்னா சிக்கன் லெக் பீஸ் அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். இப்போது நான் 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 2 ரேஷியோவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 3 டம்ளர் தண்ணி நான் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு தண்ணி, நம்ம ஆட் பண்ண தண்ணி. இப்போ பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அரிசி கொஞ்சம் உடையாமல் நல்லா. அரிசி உடையாமல் லைட்டாக கிளறி விடணும், ரொம்பவும் வேண்டாம், லைட்டாக, இல்லைன்னா அரிசி உடைஞ்சிடும். ஓகே, வாழை இலையை போட்டு தான் போடுவோம். குக்கர் மூடி. இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து டைட்டாக மூடி ஒரு விசில் வச்சா போதும். ஓகே, ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம்.